ஹல்லேலூயா. நாங்கள் இந்த நேரத்தில் இந்த ஆராதனை தேவனுடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்தாவியானவர் இந்த புதிய மாதத்தில் முதலாவது ஞாயிறு ஆராதனையிலே தடைகளை உடைத்து அவர்களை அழைத்து கொண்டு வந்த தேவனை சந்தோஷத்தோடு அவருடைய சமூகத்திலே நாங்கள் உற்சாகமாய் பாடலை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி சுவாமி ஏசப்பா, உங்களை நன்றியோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. கரங்களை தட்டி பாடுவோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. நான் திரிந்தேன், பாவ பலியதை சுமந்தடைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பலியதை சுமந்தடைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே, அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீங்கிட்டே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. பாதாளத்தில் அழிந்திடுவார், ஆவத்து தீர்ப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடுவேன், நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடுவேன். எங்கள் வாழும் இயேசுவோடு என்று வாழ்கிறேன், எங்கள் வாழும் இயேசுவோடு என்று வாழ்கிறேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. பாதாளத்தில் அழிந்திடுவார், பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். அவர் பரலோகத்தில் நல்லோரோடு வாழவே, நானும் தேவனையே நானும் கூடுவே. அவர் பரலோகத்தில் நல்லோரோடு வாழவே, நானும் தேவனையே நானும் கூடுவே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் பொங்கி பொங்குதே. இரக்கமன் நல்ல பிதாவே, இந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தில் முதல் வாரத்தை கூடி வந்திருக்கிறோம். அவருடைய பந்தியில் அமர கூடி வந்திருக்கிறோம். தேவ பிரசனத்தில்
வைங்க. இந்த இடம் முழுக்க உடைய வெள்ளமே நாளை கட்டி கொண்டு நாங்கள் பாடலை பாடி கத்தரை மயமப்படுத்தவும் வார்த்தையை கேட்கவும் நீ தன் தயவுக்காக நன்றி செலுத்துவோம். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. வார்த்தையை கொண்டு வந்தனுடைய காரணங்களை கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். வழிநடத்துகிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். சிறிய பிள்ளைகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கீதம் வாசிக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை உங்களுடைய கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன். கூட இந்த முறை நடத்திய ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இணைந்து ஒருவனப்பட்டவர்களாய் உலகம் நடக்கிற ஆராதனை காரணம் பண்ணுவோம். அன்பான கர்த்தாவே, உலகம் நடக்கிறதான நடந்து கொண்டிருக்கிற ஆராதனைக்கு ஸ்தோத்திரம். அண்டவர் நடந்து முடிந்த ஆராதனைக்காக புதிய காரியங்கள் செய்து நம்புகிறோம். இந்த நாட்களும் இந்த ஜெர்மன் தேசத்தில் நடக்கிற ஒவ்வொரு ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். இலங்கை தேசத்தில், இந்தியா தேசம் மற்றும் உலகில் எந்தெந்த பகுதிகளை ஆராதிக்கிறார்களோ தேவனுடைய பிரசன்னம் கடந்து வேண்டும். ஊழியம் செய்கிறார் தேவனுடைய ஊழியக்காரர்களை இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களோடு கூட நம்பிக்கை போல கைகோடு ஸ்தோத்திரம். உங்களுடைய திருக்கரங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். புறப்படுத்தோடு நடத்தும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் வாசிக்க போகிறோம். நானும் சங்கீதம் 112வது சங்கீதம் டிக்ஷிக்கு வந்து டச்சிலே வாசிப்பார்கள். அதுக்கு 10ஆம் வாசிப்போம். Psalm 112. Halleluja, glücklich ist der Mensch, der Ehrfurcht hat vor dem Herrn. Ja, glücklich ist der sich über seine Gebote freut. Seine Nachkommen werden zu Macht und Ansehen gelangen. Die Kinder der Gottesfürchtigen werden gesegnet werden. Sie werden reich werden und ihre gerechten Taten werden unvergessen bleiben. Selbst in der Finsternis wird es für den Gottesfürchtigen hell. Er ist gnädig, barmherzig und gerecht. Gut hat es, wer großzügig ist und gerne leiht und in allen seinen Geschäften ehrlich ist. Auf ewig wird er niemals taumeln. An einen so gerechten Menschen wird man sich immer erinnern. Er fürchtet sich nicht vor schlechter Nachricht, sondern vertraut fest darauf, dass der Herr für ihn sorgt. Zuversichtlich ist er und furchtlos, denn er wird über seine Gegner triumphieren. Großzügig gibt er dem, der in Not ist. Seine gerechten Taten bleiben unvergessen. Er wird zu großem Ansehen kommen. Der Gottlose wird es sehen und sich ärgern. Knirschen wird er mit seinen Zähnen vor Zorn. Denn was die Gottlosen hoffen, das vergeht. Amen. சங்கீதம் 112. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். தேவனை ஆராதிக்க போகிறோம். தேவனுடைய நாமத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனை உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவனை நோக்கி நாங்கள் துதிப்புகளை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றியோடு தேவனை நாங்கள் முழு இதயத்தோடு ஆராதிக்க போகிறோம். அவர் கடந்த நாட்கள் முழுவதும் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைத்து அவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். அவர் ஒருவரை நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் சத்துருக்கு முன்பாக எங்களை நிறுத்தி எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர் தேவாதி தேவனை நாங்கள் ஆராதிப்போம். பரிசுத்தம் உள்ளவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளை நினைவு கூறுகிற பிள்ளைகளாய் உமக்குள்ளே நாங்கள் சாட்சியாய் வாழ தேவ வல்லமை எங்களை எப்பொழுதும் நெருக்கி காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். உன்னதமானவரே, உம்மை சோஸ்தரிக்கிறேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், வாக்கு மாறாத தேவனை நாங்கள்
ஆராதிப்போம். முழுமையான இருதயத்தோடு ஒரு விசை கர்த்தருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இயேசப்பா, உமக்கு நன்றி நன்றி நன்றி. வாக்குரைத்த தேவனே, நீர் உண்மை உள்ளவராய், வாக்கு மாறாதவராய். ஆண்டவரே, உமக்கு நன்றி சுவாமி. பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் இயேசப்பா. உண்மையான இருதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த நேரத்தை நாங்கள் தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்து அவரை ஆராதிப்போம். ஒரு கடமையான ஆராதனையா இல்லாமல் எங்கள் இருதயங்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும் போது ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடைகளை உடைக்கிறவரே, கட்டுக்களை அறுக்கிறவரே, அப்பா, எங்கள் இருதயங்கள் உமக்கு முன்பாக ஆயத்தப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறவர்களாய் ஆண்டவரே, சத்துருவை ஜெயம் பெறுகிறவர்களாய், எல்லா இக்கட்டுகளிலும் ஆண்டவரை வெற்றி பெறுகிறவர்களாய் எங்களை மாற்ற வல்லவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, எலியாவை காகம் கொண்டு போஷித்த தேவனே, அப்பா, இன்னுமாக இயேசப்பா, நீர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆகாரின் அழகுகளை துடைத்தவர் ஆண்டவரே, நீர் துறவுகளை திறந்து கொடுத்தவர் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட சகல காரியங்களையும் நீர் திறந்து தந்து ஆண்டவரே, வெற்றியை தருவதற்காக நன்றி. எங்கள் நாவினாலே ஆண்டவரே, உம்மை பாடுகிறோம் சுவாமி, ஆனந்தம் கொள்கிறோம். நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைக்காகவும் நன்றி சுவாமி. கரங்களை தட்டி சந்தோஷமாய் உற்சாகத்தோடு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மாற்றினார். சேற்றில் விழுந்த
நீங்க மீட்டு கொண்ட தேவாதி தேவன் ஆண்டவரே, பாவி என்ற எங்களை தள்ளி விடாமல் உம்முடைய பாசக்கரத்தாலே ஏசப்பா நீர் எங்களுக்கு அன்பு காட்டின தேவன், உம்முடைய அநாதி சிநேகத்தினாலே எங்களை இழுத்து கொண்ட தேவாதி தேவன் நீர் ஒருவர் ஆண்டவரே. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு விசை கண்களை மூடி தேவ சமூகத்திலே நாங்கள் ஒரு பொருத்தனையோடு பாடுவோம். நான் உண்மையிலே அன்பு கூறுவேன் ஆண்டவரே, உண்மை மாத்திரம் ஆராதிப்பேன் ஆண்டவரே. நீர் தந்த இந்த ஜீவிய வாழ்க்கையை நாங்கள் உமக்காக வாழ்ந்து முடிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அவரை ஆராதிப்போம். அவர் ஒருவர் எங்களுக்கு நன்மை செய்த தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து இந்த ஆராதனை வேளையை நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்குள்ளாய் நடத்தி செல்வோம். ஹல்லேலூயா. பரிசுத்தரே உமக்கு நன்றி. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே.
அல்லேலூயா ஆராதனை 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 யெகோவா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா ராஃபா யெகோவா ராஃபா சுகம் தந்தீரே நன்றி ஐயா சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 அன்பு கூறுவேன் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை அவருடைய நாமத்தை உயர்த்தி இந்த மாதத்திற்கு ஆராதனை அவரே எங்களுக்கு கனிவு. அல்லேலூயா ஆராதனை 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 ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக தேவனை ஆராதிப்போமா. இந்த மாலை வேளையினுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே கர்த்தருடைய பந்திலாம் இருக்கும் முன்பாக தேவன் செய்த நன்மைகளை இழைத்து நாங்கள் துதிக்கிறோம். அவருடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களால் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறவர் கண்கள் யாவும் காணும் என்று சொல்லப்பட்டபடி ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்காக இந்த நேரத்திலே இயேசு வருகை இருக்கும் வந்தால் தேவ பிள்ளைகள் நிரம்பி இருக்க போற இயேசுவோடு கூட போக ஆயத்தமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் வருவீரையா என் கண்கள் உம்மை காணும் ஐயா. நிச்சயமாய் வருவீரையா உம் கண்கள் என்னை காணும் ஐயா. காத்திருப்பேன் காத்திருப்பேன் வருகை வரும் நிச்சயமாய் வருவீரையா என் கண்கள் உம்மை காணும் ஐயா. நிச்சயமாய் வருவீரையா கண்கள் உம்மை காணும் ஐயா. காத்திருப்பேன் காத்திருப்பேன் வருகை வரும் வரை காத்திருப்பேன். காத்திருப்பேன் நான் பின்பற்றுவேன் உம் கட்டளைகளை நான் பின்பற்றுவேன். நிச்சயமாய் வருவீரையா என் கண்கள் உம்மை காணும் ஐயா. நிச்சயமாய்
நாமத்தை வைக்கும் சகல துதியும் கனமும் உமக்கே தரும் நிச்சயமாய் கரைகளை தட்டி நான் அமர்ந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆகவே மீண்டும் அவங்களோட அறிவித்திறங்களை அறிய தெரிந்து அடுத்த சனிக்கிழமை உபவாச கூடுகை இருக்கிறது. அதோட அங்கத்தோர் கூட்டம் இருக்கிறது. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆகவே இந்த வருடம் பெற்றோர் உபவாச கூட்டத்தை கலந்து கொண்டு தேவனுடைய நாமத்தை ஏற்றுவோம். ஆகவே இந்த வழியில் நாங்கள் உற்சாகம் தேசங்களுக்காக சபம் ஜெபம் பண்ண போகிறோம். ஆகவே தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண முக்கியம். ஒவ்வொரு தேசங்களுக்காக இப்போ நடக்கிற சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஜெபித்து விலகுறோம். ஆகவே இப்பொழுது எந்தெந்த பகுதியில் நடக்கிறது இது உங்களுக்கு தெரிஞ்சது. ஈரானுடைய காரியங்களை இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அநியாயமாக 108 குழந்தைகள் கூட சிறுவர்கள் வந்து விட்டார்கள். அதுக்கு மேலே இன்னும் உயிரிழப்பட்டிருக்கிறது. ஆகவே இதுக்கு ஒரு முடிவு சீக்கிரமாக ஆண்டவர் வருவார். ஆகவே எசேக்கியேல் 35 அதிகாரத்தில் சொல்லதான் நடக்கிறது போல கிடக்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய வருகை எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியாது. உலக யுத்தம் எப்படி வெடிக்கும்னு நமக்கு தெரியாது. எதிர்பார்க்காது நடக்குது. இப்படி நடக்கும்னு சொன்னார்கள். ஆனால் இப்பொழுது நடந்து விட்டது. ஆகவே அந்த தலைவரும் கொண்டு விட்டார்கள். ஆனாலும் தேவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிற நாங்கள் அறிகிறோம். ஆகவே அதனால் கீழே ஒரு குமாரன் இருக்கிறார், எசேக்கியேல் சொல்லப்பட்டது நிறைவேறுது என்று சொல்லி. ஆகவே எந்த நேரத்தில் நடக்கும்னு தெரியாது. ஆகவே நாங்கள் தேசங்களுக்காக ஜெபம் பண்ணி தேசங்களிலே தேவன் ஒரு மாறுதலை கட்டிட வேணும்னு சொல்லி நாங்கள் ஜெபித்து எழுகிறோம். ஆகவே இப்படி விமானங்கள் எல்லாம் தடைப்பட்டிருக்கிறது. ஆகவே அநேக பொருளாதார சிக்கல்கள் எண்ணெய் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. ஆகவே இப்பொழுது சௌகரியத்துக்காக பொதுவாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஒவ்வொருவரையும் மொத்தமாக எடுத்துக்கொள்வீராக. கர்த்தாவுடைய பாவங்கள் அக்கிரமங்களை மன்னிப்பீராக. அறியாமை இருந்தவரை விடுதலையாக்கி ஒளியின் ராட்சியத்துக்கு உட்படுத்துவீராக. விசதமாக இலங்கை தேசத்தை ஒப்புத்தர இலங்கை தேசத்துடைய ராட்சியுடைய ஆடையை கடந்துபடியாய் மன்றாலும் அழிந்து பாரம் வைக்கிற ஜனங்களை ரட்சிக்கிற கத்த நீரப்பா. கர்த்தாவை வலதுகைக்கு விடுதலைக்கு வித்தியாச ஜனங்களை கத்த ரட்சிப்பீராக. பாவ அடிமைத்தனத்துக்கு விடுதலையாக்குகிறார். அறியாமல் விடுதலையாக்குகிறார். மொத்தமாக எடுத்துக்கொள்வீராக. கர்த்தாவுடைய சமாதானத்தை கடந்துபடியாய் மன்றால் இந்தியாவில் ராட்சியம் கடந்துபடியாய் மன்றாலும் 145 கோடி மக்களால் பெரும்பான்மையான தேசத்தை அற்புதமே மன்றாலும் விற்கிற ஆராய்ந்து விடுதலையாக்குகிறார். அறியாமை இருந்து விடுதலையாக்குகிறார். நீரை ரட்சிக்கவே மன்றாலும் கர்த்தாவை வலதுகைக்கு விடுதலைக்கு வித்தியாச ரட்சிக்கிறார். கர்த்தாவை தவிர நாங்கள் ஐரோப்பாவில் தேசம் கடந்து நாடுகளுக்காக ஜோமன்றோம். விசதமாக ஜெபம் தேசத்துக்காக ஜோமன்றோம். இந்த தேசத்தோட ராட்சியுடைய ஆடை கடந்துடைய மன்றாலும் தேசத்துக்கு சமானமிக்க உங்களுக்கு சமானமிக்க சொன்னவரே தேசத்துக்கு சமானத்துக்காக ரட்சிப்புக்காக விசதமான ஜோமன்றோம். தேசத்தோட ரட்சிப்பு கடந்துடைய மன்றாலும் வாரிய பிள்ளைகள் ரட்சிப்பீராக. அற்புதம் சினிமா போது அடிமைத்தனத்தை விடுதலையாக்கி ரட்சிக்க வேண்டும் என்றாலும் கர்த்தாவை கேள்வி, கர்த்தாவை கவனி, கர்த்தாவை மன்னி, கர்த்தாவை ரட்சியும். அவர் கர்த்தாவை சிவதேசத்துக்காக ஜோமனை சிவதேசத்துக்கு விரோதமாக எழுந்திருக்கிற ஈரான் நாடுகள் எல்லாம் அதை மனதிரும்ப வேண்டும் என்றாலும் அவர் கர்த்தாவை சிவதேசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேச ராட்சியுடைய ஆணை கருதுபடியாய் என்றாலும் கர்த்தாவை நீரை விசையாளர்கள் தேசம் கண்டுகொள்ள வேண்டும் என்றாலும் அதில் தேசத்துக்கு விரோதமாக எழுப்புகிற நாடுகள் ரட்சிக்கப்பட வேண்டும். கர்த்தரை அணுக வேண்டும் என்றாலும் அந்த பல மக்கள் போக்குவரத்து தலைவற்றிருக்கிற யுத்தத்தை ஓயப்பண்ணினால் அவிட்டியை முடித்து வில்லை ஒழித்து அங்கே அம்புகளை நெருக்கடி அக்னியினால் சுத்தரித்து கத்தனை நீக்கின்றபடி கத்த அந்த நாள் அந்த யுத்தங்களை ஓயப்பண்ணுவீராக. அமைதியை சமாதானத்தை உண்டாக்குவீராக. கத்தாவை சபையை ஒப்புத்தரும். பாக்னா சபையை சிவசா சபையை ஒப்புத்தரும். என் சபையை நான் கட்டுவேன். பாவத்தின் வாசகத்தை தொழில் செய்வதே எஸ்ஐ 60 சின்னவன் 1000 சிறியவன் பலத்தை ஆதிமாவன் கத்திரான் நான் கேட்டு வாழ்த்து நிர்வாகித்தவன் செய்வதே இசைக்கு 36 இசைவிட்டாய் நான் உங்களுக்கு அனுக்கிறம் பண்ணும்படி நீங்கள் இருந்து விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது மனுஷனை மந்த பிரபல பெறப்பட்ட வார்த்தை மனுஷனை மந்த பிரபல பெறவே செய்வீராக. ஜபங்களை கேட்டு சபையை எழுப்பதை கட்டுகிறார். புதிய மாக்களை நான் ரட்சிக்க வேண்டும் என்றால் சபையை ரட்சிக்கவில்லை சேர்த்துக் கொள்வீராக.
ஆசனத்தை காத்துக் கொள்கிறாக உங்களுடைய முகத்தை பிரகாசிப்பணி கிருபையாயிருக்கிறாக உங்களுடைய கிருஷ்ணமாக்கி சமானத்தை கொள்கிறார் ஜனங்களுக்கு பலன் கொடுப்பீராக சமாதானம் அடைகிறாக ஆசீர்வதிக்கிறார் இயேசுவின் நாமத்தை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நடத்துகிறாக ஆமென் ஆமென். நாங்கள் இப்பொழுது உற்சாகமாய் கொடுக்க போகிறோம். இப்பொழுது சின்ன இந்த வசனங்களை சொல்ல போகிறேன். நாங்கள் ஜோமனோ அன்பான கர்த்தாவே உற்சாகமாய் கொடுக்கிறது பிரியமாக இருக்கிறபடி கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கும் என்று சொல்லுவாத்தின்படி உற்சாகமாய் கொடுக்கிறது பிரியமாக இருக்கு. இந்த காணிக்கை வேலையை ஒப்புக் கொடுக்கும் அந்த சிறிய பிள்ளைகள் பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசிரியம் இப்பொழுதும் சிறிய பிள்ளைகள் வசனங்களை சொல்ல தேவையான கடந்து விரட்டும் உடைய கருத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அவங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். நாங்கள் இப்பொழுது சின்ன பிள்ளைகள் வசனங்களை சொல்ல கேட்க போகிறோம். Don't worry about tomorrow. You are my servant, I have chosen you. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லா மத்தியிலும் செயல்படுகின்றோ. ஆமென். அல்லேலூயா. நன்றி துதிக்கிறோம் அப்பா. மறுபடியும் இந்த மாலை ஆராதனை நாமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தருடைய பந்தியில் அமர்படியாய் நாங்கள் ஒருமனமாய் நடத்திலே மறுபடியும் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. அப்பா இப்பொழுதும் வார்த்தை பேசுகிற அடியே வந்திருக்கும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும்படியாய் செபிக்கிறோம். அதற்கு ஒவ்வொருவரையும் பலத்த கோட்டைகளை மறைத்து இயேசு நாமத்திலே ஜெபம் பண்ணுகிறோம். ஜீவனுடைய நல்ல பிதாவே ஆமென். மகள் லூக்கா நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 41வது வசனம் 42வது வசனம் வாசிக்க கேட்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். அல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதிலே நான் திரும்ப மேலிருந்து பார்க்கும்போது 38வது வசனம், பின்பு அவர்கள் பிரயாணப்பட்டு போகி அவர்கள் கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். அவள் இயேசுவின் பாதத்திலே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டார். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருப்பதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரயோஜனமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கிளம்புகிறார். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுதல். அதாவது எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இருக்கிறது என்று வேதம் சொல்வது. எல்லாவற்றிலும் பெஸ்டான ஒன்று. அதான் என்ன என்று சொல்லி நாங்கள் இந்த நாளே பார்க்க போவோம். இப்போ இயேசு அது சொல்றார், மரியாள் அதை தெரிந்து கொண்டார். நம்ம மரியாள் என்ன செய்து கொண்டிருந்தார்? இயேசுவின் பாதத்தறியை உட்கார்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எனவே மார்த்தாள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பல பல வேலைகளை செய்து கவலைப்பட்டு இருக்கிறது மாத்திரமல்ல, மரியாளும் தன்னோடு வந்து உதவி செய்வோம் என்று இயேசுக்கு கவலை இல்லையாண்டு இருக்கிறார். இன்றைக்கும் பாருங்கள், அப்படித்தான் நம்முடைய நிலையும். அநேக காரியங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறது. அநேக காரியங்கள். இந்த உலகம் வந்து வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நேரம் நமக்கு கிடைப்பது அரிதாக காணப்படுகிறது. ஆண்டவருக்கு நேரம் கொடுப்பது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு. ஆனால் இந்த உலகத்திலே காரியங்களுக்கு தான் நாங்கள் அநேக நேரங்களை கொடுக்கிறோம். ஆண்டுடைய பாதத்திலே அமர்வதற்கு நாங்கள் நேரம் செலவழிப்பதில்லை. அப்போ முக்கியமானதும் முதலாவதும், அதாவது பெஸ்டானதும் ஒன்று எங்களை விட்டு எடுபடாதென்றால் இயேசுவோடு கூட நாங்கள் வாழுகிற அந்த வாழ்க்கை தான். மற்றதெல்லாம் இந்த உலகத்தில் எடுபட்டு போக முடியுமானவர்கள். எனவே நாங்கள் அதை இயேசு 2 தரம் சொல்கிறார், மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் என்று சொல்வது போல நாமும் கூட அநேக காரியங்களை செய்வதிலே எங்களுடைய பிஸியாக இந்த வாழ்க்கையை நாங்கள் செலவழித்துக் கொண்டு ஆண்டவரை தேடுவதற்கு நமக்கு அதாவது நேரம் இல்லாமல் இருக்கிறது. ஆண்டவரோடு ஜெபிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தை பைபிளை வாசிப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கிறது. அவ்வளவு எங்களுக்கு பிஸி இந்த உலகத்திலே. அந்த மார்த்தாளை போல அந்த வீழ்ச்சி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாது இருக்கும்படியாகத்தான்
ஆண்டவர் ஒரு நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படும். தெரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய மனிதர்களுக்கு நாங்கள் தெரிந்து கொள்ளும் திறனுடையவர்களாக இருக்கிறோம். என்னத்தை உண்ண வேண்டும், என்னத்தை கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட அதாவது வாழ்க்கையை நாங்கள் வேலைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அநேக காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்கிறோமா என்று நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம். எனவே இங்கே தெரிந்து கொண்ட பரிசுத்தவான்கள், பரிசுத்த வேதாகமத்தில் இருந்த நபர்கள், அவர்கள் எதையெல்லாம் பெஸ்டானது தங்களுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் தியானித்து இறுதியாக நாமும் கூடங்களை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தார், ஜீவன் தந்தங்களிடத்திலே அன்பு கொண்டார், அவர் சிலுவையிலே பாடுபட்டார். எனவே அந்த இயேசு எங்களுக்காக எல்லாம் முடித்திருக்கிறபடினாலே நாங்கள் தேவராட்சியத்துக்காக இயேசுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம் என்று நாங்கள் கொஞ்சம் யோசிப்போம். அப்ப முதலாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யோசுவாவின் தெரிவு. அவர் யோசுவா 24ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே இப்படியாக சொல்கிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். நானும் என் வீட்டாரமோ கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரையே சேவிப்போம் என்றால் என்ன அர்த்தம்? அவரை நாங்கள் வணங்குவோம், அவர்தான் நம்முடைய தேவன், அவருக்கு நாங்கள் சேவை செய்வோம் என்றதை அங்கே தெளிவாக அங்கே யோசுவா ஒரு சவாலாக மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்களுக்கு அறிவிப்பதை நாங்கள் காணுகிறோம். இஸ்ரவேல் மக்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். ஆனால் அவர்கள் அந்த எந்தெந்த இடத்திலே அவர்கள் வருகிறார்களோ அங்கே அந்த தேசத்தில் இருக்கிற பழக்க வழக்கங்களை, அவர்கள் பின்பற்றின தெய்வங்களை எல்லாம் அவர்கள் பின்பற்ற ஆரம்பித்தார். அதனால்தான் யோசுவா சவால் கொடுக்கிறார், நீங்கள் எதை தெரிந்து கொள்ள போகிறீர்கள்? நானும் என் வீட்டார் போன்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அந்த சொல்வதை நாங்கள் காணும். அப்ப இந்த நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பங்கு என்று சொன்னால், அதாவது கர்த்தரை சேவிப்போம், ஆண்டவரை நாங்கள் வழிபடுவோம் என்ற அந்த முடிவு. அப்ப நமக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிற ஒரு நிலையை நாங்கள் வர வேண்டும். அப்ப நாங்கள் ஆண்டவர் நம்மை இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அப்ப ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். எனவே நாங்களும் ஆண்டவருக்காக நாங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். யோசுவாவுக்கு கூட நாமும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருக்காய் நாங்கள் வாழ்வோம். பேர்மன் ஐயா ஒரு பாடலை இப்படியாக சொல்கிறார். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம், உமக்காய் ஓடுவோம், உந்தன் நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் வாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தெய்வமே, என் வாழ்வின் வாக்கியமே. முழந்தாள் அடியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் அடியிட்டு என்னை முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம்,
யோசுவா சொல்லுகிறார், நான் மாத்திரமே என்னுடைய குடும்பமாய் கர்த்தரை நாங்கள் சேவிக்க போகிறோம், நீங்கள் என்னத்தை சேவிக்க போறீங்களோ நீங்களே தீர்மானம் சொல்லுகிறார். அதோடைய அர்த்தம் என்ன? அதாவது நாங்கள் வாழ்ந்தால் ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை ஆண்டவருக்குமே நாங்கள் வாழ வேண்டும், அவருக்காய் நாங்கள் ஓட வேண்டும், அவருக்காய் ஊழியம் செய்ய வேண்டும். எனவே அதுதான் எங்களை விட்டு விடுபடாத ஒரு நல்ல பங்கு. அப்ப முதலாவது நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும், அவரை நேசிக்க, அவரை பின்பற்ற, அவருக்கு ஊழியம் செய்ய நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும், அதற்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாவது மோசேயுடைய தெரிவை குறித்து எபிரேயர் நிருபத்திலே 11வது அதிகாரம் 24-26 இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்படுவது வாசிப்போம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்ப்பிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசே குறித்து நமக்கு தெரியும். அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை. அது பெரியவனாய் வளர்ந்த பொழுது, தேவ அழைப்பை பெற்ற பொழுது, அங்கே அரண்மனை வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். மோசே நினைத்திருந்தால் அவர் அரண்மனையிலே வசதியாக ஆடம்பரமாக வாழ்ந்தார். ஆனால் மோசே தெரிந்து கொள்ளுதல் என்ன? அவர் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை பார்க்கிலும் அங்கே தேவனுடைய வழியில் நடப்பதுதான் நல்லது என்று சொல்லி அவர் அந்த தீர்மானத்தை எடுத்தார். அப்ப பாருங்கள், மோசே வாழ்க்கையிலே நமக்கு எல்லாம் மக்களுக்கு முன்பாக பலவிதமான வாய்ப்புகள் இருந்தாலும் நமக்கு ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும். உலகத்தார் எல்லாம் எப்படி செய்கிறார்கள் என்றதுக்காக நாங்கள் செய்ய முடியாது. நாங்கள் தேவன், இது எங்களுக்கு முக்கியம். தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய ராட்சியத்தின் பிள்ளைகளை அவர் நம்மை இந்த உலகத்திலிருந்து வேறுபடுத்தி தம்முடைய சொந்த ஜனமாக அழைத்திருக்கிறார். எனவே அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப வசதியை தேடி நாங்கள் ஓடக்கூடாது. நமக்கு வாழ்க்கை ஒரு வாழ்க்கை, அது தேவனுக்காய் நாங்கள் வாழ்ந்து முடிக்கிறோம். அதுதான் நித்தியத்துக்கு எங்களுக்கு நியமிக்கப்பட்டது. எப்படியும் வாழ்ந்து பருவம் போகலாம் என்று நாங்கள் கனவு கண்டால் அது நமக்கு அநேகர் அப்படித்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வாழலாம், ஆனால் இயேசு வரும்பொழுது நான் போவேன் என்று. அப்படி அல்ல. தேவனங்களுக்கு ஒரு இதை நியமத்தை வைத்திருக்கிறார். நாங்கள் அவருடைய வழியிலே நடக்கும்படி, கர்த்தருடைய வழியிலே நாங்கள் நடப்பதற்கு நாங்கள் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். எனவே மோசே தேவனுடைய அழைப்பின் சத்தத்துக்கு செவி கொடுத்து அரண்மனை வாழ்க்கையை விட்டு, அதாவது தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது, சவால்கள் நிறைந்தது, பாடுகள் நிறைந்தது, உபத்திரவம் நிறைந்தது. அதற்காக நாங்கள் தெய்வத்தை ஓடக்கூடாது. ஆண்டவருக்கு என்று உண்மையாய் வாழ வேண்டும். பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா காரியங்களிலும் உலகத்தில் இருப்பதை காட்டிலும் எங்களுக்கு பெரியவர், அவர் வல்லம் உள்ள தேவன். எனவே அவரை நாங்கள் அண்டிக் கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய அழைப்புக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார். எனவே மோசே இப்படியாக தெரிந்து கொண்டார். எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுப்புவதை தெரிந்து கொண்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். மூன்றாவது பாருங்கள், ரூத்தின் தெரிவை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது, ரூத்தின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கலாம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். அல்லேலூயா. ரூத் நகோமியுடைய மருமகள், 2 மருமகள் இருந்தார்கள். ஒரு மருமகள் அவர்கள் அங்கே ரூத் மறுபடியும் அங்கே பெத்லேஹேமுக்கு திரும்பி வர தீர்மானம் எடுத்த பொழுது, நகோமி ஒரு தீர்மானம், நான் திரும்பவும் பெத்லேஹேமுக்கு போகிறேன். அப்ப அங்கே அவருடைய கணவன், அவருடைய பிள்ளைகள் மறித்து விட்டார்கள். 2 மருமகள் இருக்கிறார்கள்.
அதில் ஒரு மருமகள் போய்விட்டார்கள், போக தீர்மானம் எடுத்தார்கள். ஆனால் ரூத் சொல்லுகிறார் அதாவது உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை அறிந்து கொண்ட பிறகு திருப்பி வேற இதுக்கு அவர்களுக்கு போக இஷ்டமில்லை. ரூத்துக்கு அவர் எப்படியும் நான் உங்களோட தான் வருவேன் என்று அந்த நகோமியை உறுதியாய் பற்றி கொண்டு நகோமியோடு கூட வர தீர்மானம் எடுத்தது. அதனுடைய விளைவுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது போவாசை திருமணம் செய்ய வாய்ப்பு கிடைத்தது. அது ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை அவர்களுக்கு அமைந்தது. அது மாத்திரமல்ல, அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஏதுவாயிருந்தது. எனவே அதாவது தேவ வழிக்கு நாங்கள் தீர்மானம் எடுக்கணும். ரூத் நினைத்திருந்தால் மனப்போன போக்கிலே தன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டு அவர்கள் அதாவது உலகத்தின் பின்னே போயிருக்கலாம். தேவ ஜனங்களோடு பாட வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எடுக்கிற அந்த தீர்மானம் மிகவும் ஒரு பெரிய தீர்மானமாக நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில சந்தர்ப்பங்களிலே எதை நாங்கள் தீர்மானம் எடுப்பது தெரியாமல் நாங்கள் உலக காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து விடுகிறோம். தேவ அழைப்புக்கு, தேவ சத்தத்துக்கு, தேவனுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் நாங்கள் ஆனால் ரூத் தெரிந்து கொண்டது போல நாமும் தெரிந்து கொள்வதுதான் நல்லது நாங்கள் இதற்குள்ளாக கற்றுக்கொள்கிறோம். எனவே ரூத்துடைய தெரிந்து கொள்வதை குறித்தும் நாங்கள் வீதத்தை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்ததாக தானியேலின் தெரிவை குறித்து நாங்கள் பார்க்கும் பொழுது தெரிவு அல்லது தீர்மானம். தானியேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தான். தானியேல் ஒரு தீர்மானம் தெரிந்து கொள்ளுதல். அவருக்கு இந்த ராஜ அரண்மனையில் இருக்கிற உணவுகள் வேண்டாம், தனக்கு தான் விரும்புகிற உணவுகள். அதாவது அந்த ராஜ போஜன அந்த அரண்மனையிலே அது தேவனுக்கு பிரியமில்லாமல் அவர்கள் காரியங்களை செஞ்சிருக்கலாம். அதனாலே தானியேல் ஒரு தீர்மானம், எனக்கு இப்படித்தான் இருக்கு, நான் சாப்பிடுவேன் என்று. அதில் படி தீட்டுப்படுத்தக்கூடாத ஒரு பதம் அதில் இருக்கிறபடினாலே நாமும் கூட இந்த பரிசுத்த வாழ்க்கைக்கு நாங்கள் ஒரு நல்ல தீர்மானம் எடுத்தால் தான் நாங்கள் பரிசுத்தமாய் வாழலாம். தீர்மானம் எடுக்காத பட்சத்திலே நாங்கள் உலகத்தோடு ஒத்து நாங்கள் சில காரியங்களுக்கு ஒத்து போகலாம். அநேகம் சொல்லுவார்கள் இல்லையா, உலகத்தோடு ஒத்து வாழும் கொண்டு சொல்லி. அப்படி நாங்கள் வாழ முடியாது. ஆண்டவர் நம்மை வேறு பிரித்திருக்கிறார், அதை நாங்கள் அறிய வேண்டும். எனவே உலகத்தோடு ஒத்து உலகக்காரர் என்னெல்லாம் செய்யணுமோ அவர்களை பிரியப்படுத்தும்படியாக நாங்கள் எதையெல்லாம் செய்து நாங்கள் வாழ்வது இல்லை. எனவே தானியேல் ஒரு தீர்மானம், நான் இந்த ராஜ அரண்மனை பூஜனத்தினாலே நான் திட்டப்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்த பொழுது தேவன் என்ன செய்தார், அந்த அதிகாரிகளிடத்திலே அவர் தயவை கட்டிட்டான் நாங்கள் பார்க்கிறோம். நாமும் ஆண்டவருக்கு என்று தீர்மானம் எடுத்தால் ஆண்டவர்களுக்கு தயவை கட்டிட்டு நாம் இந்த வழியிலே நாங்கள் நடப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். எனவே தானியேலின் தீர்மானம் ஒரு முக்கியமான தீர்மானம் ஆக இருக்கிறது. அடுத்தது சங்கீதக்காரன் தாவீதுடைய தெரிவு என்ன? 119 சங்கீதம் 72வது வசனம் வாசிக்கலாம். அநேகம் ஆயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஒரு பக்கத்துல அநேகம் ஆயிரம் பொன்னையும் வெள்ளியையும் வைத்து, இன்னொரு பக்கத்துல வேதத்தை வைத்து எதை தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நமக்கு தான் தெரியும் நாங்கள் எதை தெரிந்து கொள்வோம் என்று. ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இதை காட்டிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். எனவே இந்த வேதம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இந்த வசனத்துக்கு மேல் வசனம் சொல்ற, நான் உபத்திரப்பட்டது நல்லது, உடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். வாழ்க்கையில் உபத்திரவங்கள் துன்பங்கள் வந்தாலும் ஆண்டோடைய பைபிள் எங்களை நடத்துகிறதாக இருக்கிறது. நாங்கள் அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய சங்கீதக்காரன் உடைய வேதம் என்னுடைய மன மகிழ்ச்சி. அதாவது உடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரில்லை. அப்ப வேதம் எங்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே பொன்னும் வெள்ளியும் நிரந்தரம் அல்ல, அதெல்லாம் நம்மை விட்டு எடுபட்டு போகும். ஆனால் நம்மை விட்டு எடுபடாத ஒரு பங்கு என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. வேதம் சொல்றது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாது.
மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனிதனுடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல்லொழியும் பூவுதரும் கர்த்தருடைய வசனமே என்னென்னைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்படுகிற வசனம் இதுவே என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் முக்கியப்படுத்த வேண்டும். வேதம் எங்களுக்கு எவ்வளவு முக்கியம், பைபிள் படிப்பது எவ்வளவு முக்கியம், பைபிள் படி நடப்பது எவ்வளவு முக்கியம். நாங்கள் வேதக்காரர், வேதத்தை வாசிக்காத வேதக்காரர், வேதத்தின்படி நடக்காமல் பேர் கிறிஸ்தவர்களாய் நாங்கள் வாழுவதிலே எந்தவித அர்த்தமும் இல்லை. நாங்கள் பைபிள் இருந்தால் பைபிளை படிக்க வேண்டும். அதிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று வாழ்க்கையிலே நாங்கள் அதன்படி நடக்க வேண்டும். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் தான் 119வது சங்கீதம் ஆரம்பிக்கிறது. வேதத்தின்படி நாங்கள் நடக்கிறோமா? வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோமா? அதை இல்லாமல் மனிதர்கள், அதாவது மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று சங்கீதம் 110 சொல்லப்படுகிறது. யாரை நாங்கள் பிரியப்படுத்துகிறோம்? மனிதர்களையா, தேவனையா? ஆண்டவரை பிரியப்படுத்துவோம். ஆண்டோடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்போம். ஆண்டோடைய வார்த்தை என்ன சொல்வதிலே நாங்கள் 100% நம்புவோம். ஆண்டோட பைபிளி ஆலோசனைகள், வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் இந்த பைபிளி ஆண்டவர் நமக்கு எழுதி தந்திருக்கிறார். எனவே இவர்களை படித்து அந்த வாக்குத்தத்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சுதந்திரித்து ஆண்டவருக்கு நாங்கள் உண்மையாய் வாழுவதற்கு இந்த வார்த்தை எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. எனவே மரியாள் அவருடைய பாதத்திலே இருந்து ஆண்டவர் எனக்கு என்ன ஆண்டவர் சொல்லுவதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதே போல நாமும் தேவ பாதத்திலே அமருகிறோமா? அவர் என்ன சொல்லுவார் என்று நாங்கள் கேட்கிறோமா? என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் பேசும் தெய்வம். அப்ப அவருடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசுவார், எங்களை வழி நடத்துவார், எங்களுக்கு ஆலோசனை தருவார். அப்ப இவைகளை எல்லாம் நாங்கள் செய்யாது நாங்கள் எப்படியும் வாழலாம் என்று வாழ்ந்து பரலோகம் போக முடியாது. அதற்காகத்தான் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும், அல்லது நல்ல பங்கை தெரிந்து கொள்ளணும். எங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய திறமை இருக்கிறது தானே. எனவே நாங்கள் இதுதான் நாங்கள் நல்லதா இருக்கிறது. இயேசு சொல்லி இருக்கிறார் அல்லவா, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அப்படின்னு சொன்னால், எங்களை விட்டு எடுபடாத ஒரு பெஸ்டான காரியம் ஒன்று இருக்கிறது சொன்னால் ஆண்டவருடைய பாதம், அவருடைய சமூகம், அவருக்கேற்ற வாழ்க்கை, முதலாவது தேவனுடைய ராட்சியம் பண்ணி இயேசு சொன்னது போல நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து வாழ்கிற வாழ்க்கையை குறிக்கிறது என்று நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து சங்கீதக்காரன், சங்கீதங்களை பலர் எழுதியிருக்கிறார்கள். இந்த 84வது சங்கீதம் ஆசாவின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடினால் ஆசா ஒரு தேவனை ஆராதிக்கிற ஆராதனை வீரனாக இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர் சொல்லுகிறார் இப்படி 84வது சங்கீதம் 10வது வசனத்திலே, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாவே கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அதாவது 1000 நாட்கள் இந்த உலகத்திலே வாழுவதை காட்டிலும் ஆகாமிய கூடாரங்கள் என்றால் துன்மார்க்கருடைய கூடாரங்கள். அப்ப துன்மார்க்கருடைய கூடாரங்களிலே நாங்கள் வாசம் பண்ணுவதை காட்டிலும் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருக்கும் ஒரு நாள் அது நல்லது, அதே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு பாருங்கள், வாரத்திலே 7 நாள், அதில் 6 நாள் இந்த உலகத்திலே நாங்கள் எல்லாம் செய்கிறோம். 7வது நாள் பரிசுத்த ஓய்வு நாளுக்கு நாங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவருடைய சமூகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. நாங்கள் அதை காட்டிலும் இது நல்லது என்று சொல்லி இந்த உலகத்து காரியங்கள் நாங்கள் நல்லது என்று தெரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதெல்லாம் விடுபட்டு போவோம். எங்களை விட்டு எடுபடாத பங்கென்றால் தேவ சமூகம், அவருடைய சமூகம் எங்களுக்கு ஏற்பது நிற்பதுமாய் இருக்குது. அவருடைய ஆலயத்திலே நாங்கள் வாசல் பணியிலே தங்கியிருப்பதே தெரிந்து கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்வது போல நாங்களும் சபை கூடி வருவதை விட்டு விடாமல் வாரந்தோறும் சபைக்கு கர்த்தரை ஆராதிப்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேற காரியங்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. ஞாயிறிலே அநேக இதுகள் வரும், அநேக வாய்ப்புகள் வரும், எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரும், மற்றும் அதாவது உறவினர்கள் மூலமாக பங்கன்கள் வரும். இந்த ஞாயிறு ஆண்டவரை அறியாதவர்கள் பங்கன் வைத்தால் நாங்கள் சொல்லணும், உங்களுக்கு முக்கியம் ஆண்டவருடைய சமூகம், நாங்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போகிறோம். அப்படி சொல்லும் பொழுது ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அது ஒரு நல்ல பங்காக இருக்கிறது. எனவே எங்களுக்கு உலக காரியங்களை காட்டிலும் தேவனுடைய ஆராதனை நமக்கு முக்கியம் என்று சொல்லி, தேவ சமூகம் முக்கியம் என்று சொல்லி
நாங்கள் தேவ சபைக்கு நாங்கள் கடந்து வர வேண்டும். அதுதான் நல்ல பங்கனை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இதுவரையிலே யோசுவாவின் தெரிவை குறித்து நீங்கள் பார்த்த பொழுது அங்கே சொல்லப்படுகிறது, அவர் நானும் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்கிறார். மோசையின் தெரிவை பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், ஆடம்பரமாய் வாழ்வதை பார்க்கிறோம், அதாவது அனித்தியமான பாவசங்கோதை அனுபவத்தை பார்க்கிறோம், தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். ரூத் மனம் போன போக்கிலே அங்கே வாழ்வதை விட மற்ற ஓர்பானை போல தானும் போவதை விட்டு நகோமியோடு கூட உம்முடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், மரணம் பிரிக்கும் வரை நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்லி ஒரு உறுதியாய் கற்றிக்கொண்டு அங்கே நடந்த பொழுது ரூத்தினுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது தானியேல் அங்கே தெரிவு, அவர் தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி நல்ல தீர்மானம் எடுத்து அதில் ஒரு வைராக்கியமாய் அவர் இருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். தாவீது அநேகமாயிரம் வழியை காட்டிலும் வேதம் தான் எனக்கு முக்கியம் நலம் என்று சொல்கிறார். சங்கீதக்காரன் ஆசாப் சொல்கிறார் 1000 நாட்கள் இந்த உலகத்திலே வாழ்வதை காட்டிலும் தேவ சமூகத்திலே தங்கியிருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்கிறார். இறுதியாக புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பிலிப்பியரிலே 3ஆம் அதிகாரம் 7-8 வாசிப்போம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். லாபமானதை நஷ்டம் என்று எழுதுதல். நமக்கு லாபம் கொடுக்கிற காரியம் உலகத்திலே அநேக வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். ஆனால் ஆண்டவருக்காக கிறிஸ்துவுக்காக இழந்தவரும் சரித்திரரானதில்லை. ராட்சியம் இன்மைக்காய் கஷ்டப்பட்டோர் நஷ்டமடைவதில்லை என்று ஒரு பாடல் வரிகள் சொல்கிறது போல, நாங்கள் ஆண்டவருக்காக எதையெல்லாம் விளங்குகிறோமோ அதெல்லாம் எங்களுக்கு நூறத்தனையாய் ஆண்டவர் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவே அதாவது பவுலுக்கு திறமைகள் இருந்தன, படிப்பு இருந்தது, வசதிகள் இருந்தது. ஆனால் அவர் சொல்லுகிறார், இதெல்லாம் எனக்கு லாபமானதுதான், ஆனால் இயேசுக்காக நான் இவற்றை நஷ்டம் என்று எண்ணுகிறேன். குப்பை அடுத்த நீர் நஷ்டம் என்று மாத்திரமே இதெல்லாம் ஒரு குப்பை என்று சொல்லுகிறார். அப்ப அந்த உலக காரியங்களிலே எங்களுடைய எல்லா மேன்மைகளும் ஒரு குப்பையாக இருக்கிறது. எங்களுடைய நீதி அழுக்கான கந்தை போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே எங்களுடைய படிப்பு திறமையோ எங்களுடைய இதுகளை குறித்தோ நாங்கள் மேன்மை பாராட்டி நாங்கள் செல்வதை விட ஆண்டவருக்காக நாங்கள் லாபமானவைகளை நஷ்டம் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஒரு பவர் சொல்கிறார், எனக்கு ஒரு இலக்கு இருக்கிறது, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி நான் செல்கிறேன் என்று. எனவே நாங்கள் ஒரு இலக்கு எங்களுக்கு இருக்கிறது. ஏசு சீக்கிரம் வரப்போகிறார், அவருடைய வரையிலே நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். அந்த நோக்கோடு நாங்கள் வாழ்வதற்கு நமக்கு நல்லோடு தெரிந்து கொள்ளுதல் அவசியமாக இருக்கிறது. எனவே மாத்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலந்தாங்க. தேவையானது என்ன என்று நாங்கள் கண்டுபிடித்து அதிலே நாங்கள் தீர்மானம் எடுத்து அதிலே நாங்கள் தெரிந்து கொண்டு அதிலே நாங்கள் நடப்பதுதான் நம்மை நித்தியத்திற்கூடாக கொண்டு போய் சேர்த்தோம். எனவே இந்த 7 விதமான காரியங்களை நபர்களை குறித்து நான் உங்களிடத்திலே சொன்ன பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்த பொழுதும் நாங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நாங்கள் இதுதான் நாங்கள் எங்களுக்கு முக்கியம் என்று நின்றிருப்போம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லது நாங்கள் சில வேளைகளிலே உலகத்தோடு வாழ்வோம் என்று நாங்கள் அப்படி இருந்திருந்தால் ஆண்டவர் நாளை நம்மோடு பேசுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெரிந்து கொள்ளுதல் அவசியம், தீர்மானம் அவசியம். ஆண்டவருடைய காரியங்களுக்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க வேண்டும். எனவே இந்த காலம் முடிவுக்கு வருகிறது, இந்த கிருபையின் நாட்கள் முடிவுக்கு வருகிறது. நாளை நடப்பது நமக்கு தெரியாது. இன்றைக்கு தீர்மானம் எடுப்போம். நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? யாரை பின்பற்ற போகிறோம்? இயேசுவை பின்பற்றதா என்றால் உண்மையான தீர்மானத்தோடு கூட இன்றைக்கு சொல்லுங்கள், நானும் என் வீட்டாரும் நானும் என்னுடைய குடும்பமும் இயேசுவை நாங்கள் பின்பற்ற போகிறோம். காரணம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். உலகத்துக்கு முடிவு வருகிறது. உலகத்திலே உபத்திரவங்கள் துவங்க போகிறது. இந்த வேதனைக்கு ஆரம்பம் இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. எனவே இனி காலம் செல்லாது. இயேசு சீக்கிரம் வருகிறார் என்பதற்கு எல்லா அடையாளங்களும் நிறைவேறி ஆயிற்று. எனவே இந்த கடைசி காலத்திலே, கடைசி நிமிடத்திலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் என்றால் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து நாளிலே நல்ல தீர்மானத்தை எடுத்து
நாங்கள் ஆண்டவருக்கு என்று உண்மையாய் வாழ எங்களை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டுடைய பாதத்திலே அமர்வேன். நான் ஜெபத்துக்கு நேரத்தை ஒதுக்குவேன். நான் பைபிள் வாசிப்பதற்கு நேரத்தை ஒதுக்குவேன். ஞாயிறு ஆராதனைக்கு நான் தவறாது நான் கலந்து கொள்வேன். கர்த்தருடைய வார்த்தை அனுதினமும் நான் படிப்பது மாத்திரமல்ல, இந்த நற்செய்தியை நான் மற்றவர்களுக்கு அறிவிப்பேன், ஆத்தும ஆதாயம் செய்வேன். இப்படியான ஒரு நல்ல தீர்மானம் தெரிந்து கொள்ளுதல் நமக்கு அவசியமாக இருக்கிறது. எனவே இந்த சொல்லப்பட்ட ஒவ்வொரு உதாரணத்தின்படியும் நம்முடைய வாழ்க்கையை நாங்களும் ஒரு இயேசு பெற்று எங்களை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை மரியாதை போல நாங்களும் தெரிந்து கொள்வோம். ஆண்டவர் மாத்தாளே மாத்தாளே என்று சொல்வது மாத்திரம் அந்த இடத்திலே நம்முடைய பெயரை வைத்து இன்றைக்கு இயேசு நமக்கும் இதைத்தான் சொல்கிறார் என்று நாங்கள் உணர்ந்தவர்களாக இந்த கர்த்தருடைய பந்தியிலே அமரும் என்பதாக நாங்கள் ஒப்புக் கொடுத்தவர்களாக, அர்ப்பணித்தவர்களாக, தீர்மானம் எடுத்தவர்களாக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். எல்லோரும் நாங்கள் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நம்மை அவர் ஆசீர்வதித்து நடத்துகிறது நாம் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்வோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் உடையவரே, ஐயா இரக்கம் உடையவரே, உம்மை எப்படி நான் பாடுவேன், துதிப்பேன். உந்தன் பாதம், உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்வேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்வேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்வேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீரானையா, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீரானையா, நல்ல பங்கு நீரானையா. எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். கருணையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். கருணையில் எடுத்துக்கொள்வீர், கூடவே வைத்துக் கொள்வீர். ஐயா கூடவே வைத்துக் கொள்வீர். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் உடையவரே,
எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு ஆண்டவருக்கு என்று நாங்கள் வாழ்வது, அவருடைய பாதத்திலே அமர்ந்திருப்பது, அவருடைய பைபிளை படிப்பது, அவருடைய சமூகத்திலே காத்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவது, இவைகள் தான் எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. ஆண்டவருக்காக வாழ்வது, அவருக்கென்று முதலிடம் கொடுத்து வாழ்வது, இதுதான் நல்ல பங்கு. மற்றதெல்லாம் அவங்களை விட்டு எடுபட்டு போகும். நாளில் பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை கரப்பிடித்து அவர் நடத்துகிறது. வாரத்திலும் கர்த்தருடைய மத்தியிலே அமரப் போகிறோம். இந்த நினைவு திருவிருந்திலே நாங்கள் பங்கு பெற்ற போகிறோம். அதுக்கு முன்பதாக அந்த தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்று, மரியாதோ தன்னை விட்டு விடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டால் என்று சொன்னேன். நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நல்ல பங்கை தெரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை அளியும் சுவாமி. தவறான தீர்மானங்கள் எடுக்காமல் சரியான நேரத்திலே சரியான தீர்மானங்களை எடுக்க அத்தரங்களை வழிநடத்தும் சுவாமி. இதுவே ஆண்டவரை அனுக்கிற காலம், இதுவே ரட்சணை நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, இந்த நாட்களிலே இயேசுக்காய் நாங்கள் தீர்மானம் எடுப்போம். அவருக்காய் நாங்கள் வாழுவோம். அவரையே நாங்கள் பின்பற்றுவோம். அவருக்கென்று நாங்கள் சேவை செய்வோம். உலகத்தோடு நாங்கள் ஒத்து வாழாமல் தேவனுக்கென்று பரிசுத்தமாய் வாழுவோம் என்று நாங்கள் தீர்மானம் எடுப்போம். ஒரு யோசுவாவை போல, ஒரு மோசையை போல, ஒரு தானியலை போல, ஒரு ரூத்தை போல, ஒரு சங்கீதக்காரன் தாவீதை போல, ஆசாப்பை போல, அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாங்களும் நல்ல முடிவுகளை எடுத்து அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளில் கேட்ட வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் நல்ல தெளிவுகள் தீர்மானங்களை எடுக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே, எங்களுக்கு பல வாய்ப்புகள் வந்தாலும் ஆண்டவருக்கென்று நாங்கள் வாழுவதால், தேவ அழைப்பின் சத்தத்தை கேட்டு அவருக்கென்று நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காக இருக்கும் சுவாமி. இதை உணர்ந்தவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் உமக்கென்று பரிசுத்தமாய் ஆண்டவரை வைராக்கியமாய் வாழ கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். திருவிருந்தாராதனை கடைசிலோ சாவன் இப்பொழுது வந்து வார்த்தை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23-31 வாக்கியங்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை உடைத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் என்றார். நான் உங்களுக்கு ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமான மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க இவர் பாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை இந்த தத்துவத்தை குற்றமுள்ளவனாக இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவுள். எண்ணத்தினால் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாதனால் தனக்கு ஆக்கிரமிப்பு வரும்படி ஓஜனமானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உணவமாக இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படவும். உங்களுக்காக கட்டப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி செய்கிறார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்த படியை பாத்திரத்தை படுத்தி, இந்த பாத்திரம் என் நிறத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் பானம் பண்ணுவீர்களாம், என்னை நினைவு கூறும்படி செய்கிறேன். என்னை நினைவு கூறும்படி செய்கிறேன். எங்களுடைய முதல் நிமித்தவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்திற்கு நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டால் நமக்கு சமாதானத்தை உண்டுவிடுமாக அவர் மேல் வந்தது. அவருடைய தடுப்புகளினாலே நாங்கள் குணமாகிறோம்.
கர்த்தாவே இந்த நினைவு திருவிருந்திலே மாதம் நாளிலே ஒன்று கூடி இந்த பங்கு கருத்து செய்து நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் நிற்கப்படும் என்ற வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே நியாயம் நிற்கப்படாதபடி நாங்கள் நிதானித்து அறிந்து இந்த நேரத்திலே ஆண்டவரே கர்த்தாவே உடைய பந்தியிலே நாங்கள் அமர்வதற்கு எங்களை நீங்கள் தான் பாத்திரமார்களாக நீர் மாறியிருக்கிறதற்காக இந்த ஆசீர்வாதமான பாத்திரத்தை நாங்கள் பங்கு பெற்றும் பொழுது எங்களுடைய ஆவியானமான சரீரம் முழுவதும் புதுபலன் அடையினுடைய வரைக்கு நாங்கள் ஆயத்தப்பட கற்றுள்ளது இயேசு நாமத்திலே எல்லோரும் முன்னுக்கு வாருங்கள் கர்த்தருடைய பங்கில் அமர்வதற்கு பாடல் பாடுங்கள். என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, என்னுருவம் வரைந்த உள்ளங்கைகள் கொடிய ஆணிகளா, என்னுருவம் வரைந்த உள்ளங்கைகளில் கொடிய ஆணிகளா, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, கண்மலை மீதினிலே இந்த நடிகளை நிறுத்திடவே, கண்மலை மீதினிலே இந்த நடிகளை நிறுத்திடவே, கல்வாரி மலையின் ஓரத்திலே நீர் உள்ளாடி நடந்ததென்ன, கல்வாரி மலையின் ஓரத்திலே நீர் உள்ளாடி நடந்ததென்ன, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, பொன்னிற மேனியிலே தூய செந்நீர் வழிந்ததென்ன, பொன்னிற மேனியிலே தூய செந்நீர் வழிந்ததென்ன, பொல்லாத சேவகர் போற்றிய செவ்வந்தி மேலும் சிவந்ததென்ன, பொல்லாத சேவகர் போற்றிய செவ்வந்தி மேலும் சிவந்ததென்ன, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா, என்னை சுமந்த தோள்கள் மீது ஈன சிலுவையா. ஜெபம் பண்ணுவோம். சமாதானத்தின் தேவன் நம்மை முற்றிலும் படுத்தப்படுத்துவாராக. காவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சுற்றப்பட்டதாக காக்கப்படுவார். அழைக்கிறவர் உணவுள்ளவர் அப்படியே செய்வார். அடியான் செய்கிற நியாயம் செய்து சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். நீதி செய்கிறவன் என்ன நீதி செய்யணும், சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறோம். மாறனாதா கர்த்தராகிய இயேசு வாரும். ஆண்டவரே உடைய வருகைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். இன்னும் அநேக ஜனங்கள் ஆண்டவரே அப்பாவை அறியாமல் வாழ்ந்தார்கள். மந்தியம் அப்பா கடைசி எக்கால சத்தம் கேட்டு மர்வமாகி எடுத்துக்கொள்ளப்பட்டு என்னென்றைக்கு கத்தரோடு இருப்போம் என்று நம்பிக்கொள்ள வார்த்தை தாய் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே. இறுதியாக பாடலை பாடி நிறைவு செய்வோம். அவை நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்று முடிவெடுத்தவர்களாக இந்த ஆராதனை ஒப்பு கொடுத்தவர்களாக அவரே நமக்கு சொந்தமானவர், அவரையே நாங்கள் பாடி கேட்கிறோம். அல்லேலூயா. இயேசுவால் பிடிக்கப்பட்டவன்
அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன். அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன், எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூமி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. பரலோகம் தாயிலே அதை தேடி நீயோடு, பரலோகம் தாயிலே அதை தேடி நீயோடு, ஒருவர் மடித்தே போகாமலே, தாயகம் வரவேண்டும் காப்பாமலே, ஒருவர் மடித்தே போகாமலே, தாயகம் வரவேண்டும் காப்பாமலே. நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கெங்கும் எதுவும் இல்லை, எப்போது சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போது சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. அந்த நாளில் ஆச்சரிய ஒளி கிடைத்தார். அந்த நாளில் ஆச்சரிய அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவிக்கிற அடிமை தெரிந்தெடுத்தார். அழைத்தவர் புண்ணியங்கள் அறிவிக்கிற இந்த அடிமை தெரிந்தெடுத்தார். நான் இயேசுவால் எழுதப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் எழுதப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, எப்போது சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, எப்போது சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு. பாடுகள் அனுபவித்தேன், பரலோக தேவன் தான். பாடுகள் அனுபவித்தேன், பரலோக தேவன் தான். இயேசுவின் மகிமை வெளிப்படலாம், கனிவுற்று மகிழ்ந்திருந்தேன். இயேசுவின் மகிமை வெளிப்படலாம், நான் கனிவுற்று மகிழ்ந்திருந்தேன். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பொழுது சொந்தமல்ல. எனக்கென்று எதுவும் இல்லை, எப்போது சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு, எல்லாம் இயேசு, எல்லாம் இயேசு, இயேசு. லாபமான அனைத்தையுமே நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே கஷ்டமென்று கருதுகிறேன். இயேசுவை அறிந்த நாளெல்லாம் எல்லாமே இழந்திருக்கிறேன். இயேசுவை அறிந்த நாளெல்லாம் எல்லாமே இழந்திருக்கிறேன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். நான் இயேசுவால் பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டவன். எனக்கென்று
நஷ்டம் என்று கருதுகிற என்று பவுல் சொன்ன அடியபடி அவை நமக்கு நாகமாத்தோன்ற எல்லா காரியங்களிலும் நஷ்டம் என்று கருது அவருடைய வருகைக்காக இலக்கு நோக்கி நாங்கள் தொடர்வோம் என்று சொல்லி தேவனை துதித்து இந்த வழி செய்ய போகிறோம். இரவுமா நன்றி வரிகளை செலுத்துவோமா நன்றி என்று சொல்லி உலக நாளுக்கு ஒப்புப்படுத்துவதாக நாங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம் என்று முடிவெடுக்கிறேன். ஆயிரம் நாளை பார்க்கிறோம் ஒரு விகாரங்களில் வாசம் இருக்கிற அந்த ஒரே நாள் நல்லதென்று சொல்கிறார். ஏற்றவாளரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிச்சயமாய் வருவீரையா, என் கண்கள் உம்மை காணுமையா. நிச்சயமாய் வருவீரையா, என் கண்கள் உம்மை காணும் ஐயா. காத்திருப்பேன் நான் காத்திருப்பேன், உம் வருகை வரும் வரை காத்திருப்பேன். கண்பற்றுவேன் நான் பின்பற்றுவேன், உம் கற்பனைகளை நான் பின்பற்றுவேன். நிச்சயமாய் வருவீரையா, என் கண்கள் உம்மை காணும் ஐயா. நிச்சயமாய் வருவீரையா, உன் கண்கள் உம்மை காணும் ஐயா. நீர் வரும் வரை உம்மை பாடுவேன், நீர் வரும் வரை உம்மை துதிப்பேன். நீர் வரும் வரை உம்மை பாடுவேன், நீர் வரும் வரை உம்மை துதிப்பேன். நீர் வரும் நான் மரித்தாலும் மண்ணுக்களிலே கிடப்பேன். நீர் வரும் வரை நான் மரித்தாலும் மண்ணாகி காற்று கிடப்பேன். நிச்சயமாய் வருவீரையா, என் கண்கள் உம்மை காணுமையா. நிச்சயமாய் வருவீரையா, உன் கண்கள் உம்மை காணுமையா. கருவி உருவாகும் முன்னே உருவத்தை கண்டு மகிழ்ந்தேன். தாயின் கருவிலே உருவாகும் முன்னே உருவத்தை கண்டு மகிழ்ந்தேன். என் உருவம் அழிந்து போனாலும்
கண்கள் உம்மை காணும் ஐயா, நிச்சயமாய் வருவீரையா. என் கண்கள் உம்மை காணும் ஐயா, காத்திருப்பேன் நான் காத்திருப்பேன், வருகை வரை வரை காத்திருப்பேன். பின்பற்றுவேன் நான் பின்பற்றுவேன், உம் கட்டளைகளை நான் பின்பற்றுவேன். நிச்சயமாய் வருவீரையா, என் கண்கள் உம்மை காணும் ஐயா, நிச்சயமாய் வருவீரையா. உம் கண்கள் என்னை காணும் ஐயா, காத்திருப்பேன் நானும் காத்திருப்பேன், உம் வருகை வரை காத்திருப்பேன். பின்பற்றுவேன் நான் பின்பற்றுவேன், உம் கட்டளைகளை நான் பின்பற்றுவேன். நீ வரும் வரை உம்மை பாடுவேன், நீ வரும் வரை உம்மை துதிப்பேன். நீ வரும் வரை உம்மை பாடுவேன், நீ வரும் வரை உம்மை துதிப்பேன். நீ வரும் முன்னே நான் மரித்தாலும் மண்ணுக்கடியிலே காத்து கிடப்பேன். நீ வரும் முன்னே நான் மரித்தாலும் மண்ணாகி காத்து கிடப்பேன். நிச்சயமாய் வருவீரையா, என் கண்கள் உம்மை காணும் ஐயா, நிச்சயமாய் வருவீரையா. என் கண்கள் உம்மை காணும் ஐயா, காத்திருப்பேன் நான் காத்திருப்பேன், உம் வருகை வரை வரையும் காத்திருப்பேன். பின்பற்றுவேன் நான் பின்பற்றுவேன், உன் கட்டளைகளை நான் பின்பற்றுவேன். ஜெயமாய் வருவீரையா, என் கண்கள் உம்மை காணும் ஐயா, நிச்சயமாய் நிச்சயமாய் வருவீரையா. என் கண்கள் உம்மை காணும் ஐயா. வெளிப்படுத்தும் விஷயம் ஒன்று என்று சொல்லுகிறது, அவரை குத்தினவர்களும் நோக்கி பார்ப்பார்கள், கண்கள் யாவும் அவரை காண்பார். ஆகவே அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிற நினைவோடு கூட அவருடைய பந்தில நாங்கள் அமர்ந்தோம், மரித்தேன் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே அவருடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கும் உண்டு. வாஞ்சோட மாறனாதா நீ சீக்கிரமா வாரும்னு சொல்லி காத்திருக்கிறோம். ஜெபம் பண்ண போகிறோம், ஒருமனப்பட்டு இருக்கும் முன்ன ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். இதில் ஒருமனப்படுவோம். நன்றி ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உன்னோட பந்தியில் அமர கிருபை செய்தீங்க, உன்னுடைய வருகையை ஒரு நினைவு கூட்டி வரும் வரை இந்த பந்தியை அனுசரிக்க சொன்னீங்க. இந்த நாட்களும் கர்த்தாவே ஒரு வருகைக்காக நான் காத்திருக்கிறோம். ஆண்டவரே இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் சொல்லிவிட்டு போயிருக்கிறீங்க. இந்த நாட்கள் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் எண்ணி கலங்கி கொண்டு உலகமே கலங்கி கொண்டிருக்கிற வேளையில கர்த்தருடைய செட்டையங்களை அடைக்கலாம நமக்கு நிறைவான பலன் உண்டாகும் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் நம்பி இருக்கிறதை இன்னார் என்று அறிவோம். ஆண்டவரே நீர் சீக்கிரமாய் வரப்போறீர், நாங்கள் ஆயத்தமாகவும் ஆயத்தப்படுத்துவோம் என்று முடிவெடுத்திருக்கிறோம். நல்ல பங்கை நாங்கள் தெரிந்து கொண்டு ஆண்டவரே நாட்களை உண்மையை நாங்கள் பாடி உண்மையை நாங்கள் ஆராதிப்போம். உங்களுடைய ஆலயத்திலே வாசமாய் இருப்பது நல்லதென்று சொல்லி நாங்கள் ஆண்டவரே 1000 நாட்களை பார்க்க உங்களுடைய பிரகாரங்களில் வாசம் பண்ணுவதை நல்லது சங்கீதக்காரன் சொன்னபடி இந்த நாட்களும் ஆண்டவர் உங்களுடைய ஆலய பிரகார வாசம் பண்ண கிருபையால் உங்களுடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அந்த ஒருவரை போகையிலே வருகையில கூட இந்த பாதுகாத்து விட நடத்தும்.
இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனல்ல பிதாவே. ஆமென். நான் சொல்லுவேன், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய விடாத அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.